ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 324வது சிறப்பு பதிவு அகத்தியர் ஜீவநாடி பாலி பெசாகி கோவில் மார்க்கண்டேயர் கூறும் விதிமாற்றும் ரகசியம் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 18 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து தெளிவாக விளக்கியுள்ளேன். தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து அறிந்து கொள்ளலாம். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. எனது தொலைபேசி எண் 0452420851 என்பதாகும். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். புனித பாலித்தீவு 85 முதல் 90% இந்துக்கள் வாழும் 20,000 இந்து கோயில்கள் கொண்ட இந்தோனேஷியாவில் உள்ள தீவு ஆகும். இங்கு பல சிறப்பு கோவில்கள் குறித்து மொத்தம் 9 மகான் அகத்தியரின் ஜீவநாடிகள் ஜீவநாடி வாசகர் திரு ஜானகிராமன் அவர்களால் வாசிக்கப்பட்டன. முதல் ஜீவநாடி வாசிப்பு 14/3/2026 நாள் பாலி புரா தீர்த்த எம்புல் அதீத சக்தி இந்திரன் சாப விமோச்சனம் பாவம் புண்ணியம் தண்டனை உள்ளடக்கியது. அது குறித்து நான் நேரில் சென்று கூறிய விளக்கங்கள் வீடியோவுடன் பதிவு 319 வெளிவந்து உள்ளது. அதில் இந்தோனேஷியா பாலி மக்கள் பற்றியும் கூறியுள்ளேன். அதை அவசியம் பார்த்துவிட்டு பின் இதை பார்ப்பது மேலும் நல்ல புரிந்துணர்வை தரும். இப்போது மகான் அகத்தியர் தனது ஜீவநாடியில் கூறும் மிக வித்தியாசமான ஆனால் உண்மையான மார்க்கண்டேயர் குறித்த ஜீவநாடி கதையை பார்ப்போம். நாம் சாதாரணமாக காலனை வெல்ல அவர் லிங்கத்தை கட்டிப்பிடித்த கதையும், மரணமடைய விதிக்கப்பட்ட 16 வயதில் பாசக்கயிறுடன் வந்த காலனை சம்ஹாரம் செய்தார் சிவன் என்றும் 16 நித்திய ஜீவன் என்று அதன்பின் அவருக்கு வரமளித்த கதையுமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சிவனின் ஆணைப்படி அவர் தற்சமயம் பாலியில் உள்ளார். ஏன் என்ற பல புதிய விவரங்களை இப்போது பார்ப்போம். தவிர அவரது மரண சம்பவத்திலும் முக்கிய வித்தியாசங்கள் உண்டு. இந்த ஜீவநாடியானது 16/3/2026 அன்று 2வது வாசிப்பாக பெசாக்கி ஆலயம் ரெண்டாங் கரங்கர் சேம் ரீஜென்சியில் வாசிக்கப்பட்டது. ஜானகிராமன் ஐயா அவர்களின் தொலைபேசி எண் 8610738411 ஆகும். மகான் அகத்தியர் ஞானிகள் பல திருத்தலங்களில் இயற்றிய முக்கிய பாடல்களை சிலர் மறைத்து வைத்துள்ளனர். அவற்றையெல்லாம் நாங்கள் சீக்கிரம் வெளிக்கொணருவோம் என்கிறார். மார்க்கண்டேய மகரிஷி கூறிய சில முக்கியமான விதிகளும் அவ்வாறே மறைக்கப்பட்டுள்ளன என்கிறார். இதில் அவற்றை வெளிக்கொண்டும் வருகிறார். தர்மம் தற்சமயம் தலைகீழாக போய்கொண்டே இருக்கிறது. இவ்வாறு தர்மம் கீழ்நிலைக்கு சென்று கொண்டே இருந்தால் மனிதனால் பின் தலை நிமிர்ந்து வாழவே முடியாது. பிற ஜீவராசிகளும் அவ்வாறே. இப்போது தெருநாய்கள் பலரை கடித்து, மேலும் தெருவில் திரியும் மாடுகள் பலரை முட்டி சாவதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது எண்ணங்கள் கீழாக அதன் அதிர்வலைகள் விலங்குகளையும் வெறிகொள்ள செய்து நம்மையே தாக்க வைக்கின்றன. முதலில் தந்தையான மிருகண்டு மகரிஷியும் தாயார் மருட்வதியும் பல திருத்தலங்கள் சென்று ஈசனை வேண்டி அவரே புத்திரனாக வர வேண்டும் என்று பிரார்த்தித்ததை கூறுகிறார். ஆனால் சிவனோ, உனக்கு 100 ஆண்டுகள் வாழும் முட்டாள் மகன் வேண்டுமா, அன்றி 16 ஆண்டுகளே வாழும் மகா ஞானி மகன் வேண்டுமா என்று கேட்க, 16 ஆண்டுகள் வாழும் ஞானி மகனே போதும் என்று கூற அவ்வாறே மார்க்கண்டேயரும் பிறந்தார். ஆனால் அதன்பின் மார்க்கண்டேய மகரிஷியின் கதை வேறு விதமாக போனது.
சாவு குறித்த பல உண்மைகளை அவரே சுவடிகளில் எழுதியும் அவற்றை சிலர் மறைத்து விட்டார்கள் என்கிறார் மகான் அகத்தியர். சாவை வெல்லும் ரகசியம் அதில் இருந்திருக்கிறது. அதை அறிந்து கொண்டால் பிழைத்து கொள்வார்கள் என்று கருதி அந்த சுவடிகள் மறைக்கப்பட்டன. சீர்காழியில் அவை இருந்தன. மகன் விரைவில் மரணமடையப் போவது நினைத்து மனம் வருந்தி வருந்தி உண்ணாமலும் உறங்காமலும் மார்க்கண்டேயரின் தாய் காலம் ஆனார்கள். தந்தையும் விரைவிலேயே ஜீவசமாதி அடைந்தார். திருவெண்காடு தலத்தில் ஜீவசமாதி கொண்டு மார்க்கண்டேய மகரிஷியின் தாயும் தந்தையும் ஆசிகள் வருவோர்க்கெல்லாம் இன்னும் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அடியவர்கள் அங்கு செல்லும்போது தவறாது அவர்கள் நல்லாசிகளை பெறுக என்று கூறுகிறார் மகான் அகத்தியர். தாய் தந்தையரை சிறுவயதிலேயே இழந்த மார்க்கண்டேயர் சீர்காழி, தஞ்சை என பல இடங்களுக்கும் அலைந்து திரிந்தார். சீர்காழியில் உள்ள சட்டைநாதர் கோவில் அருகே உள்ள அஷ்டபைரவர் கோவில் சன்னதியில் ஸ்ரீ அசிதாங்க பைரவர், ஸ்ரீ குரு பைரவர், ஸ்ரீ சண்ட பைரவர், ஸ்ரீ குரோதன பைரவர், ஸ்ரீ உன்மத்த பைரவர், ஸ்ரீ கபாலி பைரவர், ஸ்ரீ பீஷண பைரவர், ஸ்ரீ சம்ஹார பைரவர் என 8 பைரவர்கள் அருளாசி நல்கி கொண்டிருக்கின்றனர். அங்கு அமர்ந்த சிறுவன் மார்க்கண்டேயன், ஈசனே, என் தாய் தந்தையர் உன்னைத்தானே நம்பிக்கொண்டிருந்தார்கள், இப்போது அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று கண்களை மூடி தியானித்தான். அப்போது மனக்கண்ணில் அவர்கள் ஜீவசமாதி கொண்ட இடம் தெரிந்தது. அவனுக்கு எழுதி வைக்கப்பட்ட விதியின்படி கடைசி பிறவியான இதில் அவனுக்கு சில தீய சக்திகள் அண்ட வேண்டும். பல நோய்களும் கூட வந்த பின்புதான் நலம் உண்டாக வேண்டும். அதை உணர்ந்த மார்க்கண்டேயர் அதன் பின் சிவலிங்கத்தை கெட்டியாக பிடித்து கொண்டார். பல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினார். ஆனாலும் மரணம் அவரை நெருங்கி வந்து கொண்டே இருந்தது. பல மாதங்கள், பல வருடங்கள் உருண்டோடின. ஆதிசிவனின் தீர்ப்பும் வந்தது. விதிப்படி உயிர் பிரிய வேண்டும் என்பதால் ஒரு நிமிடம் மட்டும் உயிர் பிரிந்து மீண்டும் உயிர் வழங்கப்பட்டது. ஈசன் விதித்த விதி தவறாகக்கூடாது அல்லவா? அதனால் இவ்வாறு மறுவாழ்வு பெற்ற மார்க்கண்டேய மகரிஷி அனைவருக்கும் சேவைகள் செய்து புண்ணியத்தை பெருக்க வேண்டும், எங்கும் சிவபக்தியை பெருக்க வேண்டும் என ஆவல் கொண்டு ஈசன் கட்டளைக்காக காத்திருந்தார். ஈசனும் அவர் முன் தோன்றி, நீ இங்கிருக்கும் வரை உன் தாய் தந்தையை நினைத்தே வருத்தப்படுவாய். தூரத்தில் ஒரு தேசம் தனியாக இருக்கிறது. அங்கு தீய சக்திகள் அட்டகாசம் அதிகமாக இருக்கிறது. அங்கு சென்று என்னை துதித்து போற்றி பாடல்கள் பாடு, உன் சேவையை துவங்கு என்று உத்தரவிட்டார். முதலில் சில சீடர்களுடன் மார்க்கண்டேயர் பாலிக்கு சென்றபோது தீய சக்திகள் பல அவரை அடித்து நொறுக்கின. சீடர்களின் கை கால்களை உடைத்து போட்டன. அதன் பின் மீண்டும் பாரதம் வந்த மகரிஷி அச்சமயம் தீய சக்திகளை ஒழிக்கும் தற்காப்பு வித்தைகளையும் அறிந்து பாடல்கள் பாடி 2500 சீடர்களுடன் பாலிக்கு வந்தார். அந்த பாடல்கள் பலரால் திருடப்பட்டு இரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. அவை தஞ்சை, காஞ்சிபுரம், காளஹஸ்தி என பல திருத்தலங்களில் பாடப்பெற்ற பாடல்கள் ஆகும். காளஹஸ்தியில் சிவன் அவருக்கு ஒரு சிவலிங்கத்தை அளித்தார். இதை கெட்டியாக பிடித்து கொண்டு செல், தீய சக்திகள் பிரிக்க பார்க்கும். இது எங்கு காந்தம் போல் ஒட்டி கொள்கிறதோ அதுவே நீ ஸ்தாபிக்க வேண்டிய புனித இடம் உள்ள கோவிலாக மாறும் என்றார். அவ்வாறு பெசாக்கி வந்ததுமே லிங்கம் தரையோடு ஒட்டிக்கொள்ள தொடர்ந்து வந்த தீய சக்திகள் அலறி அடித்தபடி அங்கிருந்து ஓடின. பின் தீய சக்திகளால் பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து இங்கிருக்கும் கற்களை ஈசனாக நினைத்து எடுத்து சென்று அவர்கள் இல்லங்களில் வைத்து வழிபட தீய சக்திகள் கூண்டோடு அகலும் என்று அவர்கள் ஒவ்வொருவருக்கும் புனித கற்களை அளித்தார். அதன்பின் தீய சக்திகள் அனைத்தும் அங்கிருக்க முடியாமல் வேறிடம் சென்றுவிட பாலித்தீவு புனிதத்துவம் அடைந்தது. இன்றும் பாலித்தீவுகளை தீய சக்திகளிடம் இருந்து காத்து அருளும் மார்க்கண்டேய மகரிஷியை போற்றி புகழ்கிறார் மகான் அகத்தியர். புற தீர்த்த உபிலும் அவர் சிலை சிவன் நந்திக்கு அருகில் இருந்தது. பெசாக்கி கோவிலிலும் பல சிலைகள் உள்ளன. பெசாக்கி ஆலயம் புற அகுங் பெசாக்கி நிச்சயம் தரிசிக்க வேண்டிய ஒரு ஆன்மீக சிறப்பு தலம் ஆகும். இதுவே பாலியின் தாய் ஆலயம் ஆகும். பாலித்தீவில் உள்ள இந்து ஆலயங்களில் இது மிகவும் பெரியதும் புனிதமானதும் ஆகும்.
மார்க்கண்டேய மகரிஷி மூலமே இந்து மதம் இங்கு அடியெடுத்து வைத்ததால் இது பாலியின் தாய் ஆலயம், மதர் டெம்பிள் ஆஃப் பாலி என்று பயபக்தியுடன் அழைக்கப்படுகிறது. பிரம்மாண்டமான கோவில் வளாகத்தில் 80க்கும் மேற்பட்ட சிறிய கோவில்களும் 23 முக்கிய கோவில்களும் உள்ளன. மும்மூர்த்திகளான சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகியோருக்கு தனித்தனி முக்கிய கோவில்கள் அமைந்து உள்ளன. மையப்பகுதியில் சிவபெருமானுக்காக வெள்ளை நிற கொடிகளுடன் புற பெனடாரன் அகுங் என்ற பெரிய கோவில் அமைந்துள்ளது. இதன் வலதுபுறம் பிரம்மாவுக்கும் சிவப்பு கொடிகள், இடதுபுறம் விஷ்ணுவுக்கும் கருப்பு கொடிகள் ஆலயங்கள் உள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான படிக்கட்டுகளும் கட்டுமான அமைப்புகளும் இங்கு காணப்படுகின்றன. மார்க்கண்டேய மகரிஷி இந்த உருவாக்கத்தில் பெரும் பங்கு வகித்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. அதிசய நிகழ்வாக கிபி 1963ஆம் ஆண்டு அகுங் மலையில் மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு ஏற்பட்ட போது வழிந்தோடிய நெருப்பு குழம்பு லாவா கோவில் வளாகத்தை எந்த சேதமும் செய்யாமல் சில மீட்டர் இடைவெளியில் விலகி சென்றது. இது இறைவனின் மிகப்பெரிய அற்புதமாக பாலி மக்களால் கொண்டாடப்படுகிறது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளதால் பாலி தீவின் இயற்கை அழகை, ரம்மியமான காட்சிகளை ரசித்து பார்க்கலாம். இப்போது விதிமாற்றும் இரகசியங்களுக்கு வருவோம். பாலி தீவில் இருக்கும் மார்க்கண்டேய மகரிஷி ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக்கிழமை திருக்கடையூர் சென்று அன்னை அபிராமி முன் பாடல்கள் பாடிவிட்டு திரும்பி வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அவர் அழியாத ஒளியுடல் கொண்டவர் ஆதலால் இது சாத்தியம் ஆகிறது. ஒளி வினாடிக்கு பூமியை 7.5 முறை சுற்றும் வேகம் கொண்டது அல்லவா? அதனால் ரிஷிகள் நினைத்த மாத்திரத்தில் உலகின் எந்த பகுதிக்கும் கனப்பொழுதில் சென்று வருவர். ஆக சாதாரண மக்களும் வெள்ளிக்கிழமைகளில் திருக்கடையூர் சென்று அன்னை அபிராமி சன்னதிக்கு முன்னர் அபிராமி அந்தாதி பாடல்கள் மொத்தம் 100 உள்ளன. அவற்றை பாடி வந்தால் அவர்கள் விதியை அன்னை மாற்றி எழுதி அருளாசி நல்குவார்கள். காலசம்ஹார மூர்த்தியாக மார்க்கண்டேயருக்கு அபயமளித்து யமனை சம்ஹாரம் செய்த திருத்தலமாயிற்றே இது. சிவன் காலடியில் கிடக்கும் யமனை நாம் காண அர்ச்சகர்கள் திறந்து காட்டுவார்கள். அருகில் பணிந்து நிற்கும் மார்க்கண்டேயரையும் தரிசிக்கலாம். அபிராமி பட்டரை அந்நாட்டு மன்னர் அவர் தியானத்தில் இருந்த சமயம் பூர்ணமாக அன்னை நினைவில் இருக்க அவரை சோதிக்க இன்று எந்த நாள் என்று கேட்டார். அமாவாசையான அன்று இன்று பௌர்ணமி என்றார். பூர்ணமாக அன்னை அருளொளியில் திளைத்த பட்டர் அதை நிரூபிக்காவிட்டால் நெருப்பில் வீழ்ந்து மாயும் தண்டனை என்று கூற அன்னை அபிராமியை நினைத்து பாடிய 100 பாடல்கள் முடிவில் தன் காதணியை வீசி பூரண நிலவு பொலியச் செய்தார் அன்னை. பக்தி மார்க்கத்தின் உச்சமாக விதியையே மாற்றும் வல்லமை அந்த பாடல்களுக்கு உண்டு. பொருளுணர்ந்து பாடுதல் அவசியம். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பலன் நல்குபவை. சகல சௌபாக்கியங்களும் நல்கும் 69வது பாடலை பார்த்துவிட்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. செல்வம், கல்வி, ஆக்கம், ஊக்கம் அனைத்தும் தரும் அபிராமியின் கடைக்கண் பார்வை கிட்ட நெஞ்சில் வஞ்சம் இருத்தல் கூடாது. அன்பர், அதாவது தன்னை உண்மையாக விரும்பி துதிப்பவர்க்கே அன்னையின் கடைக்கண் பார்வை கிட்டும். கனம் தரும், அதாவது மதிப்பு தரும். அவையன்றி நீ இது தந்தால் அது தருகிறேன், அது தந்தால் இது தருகிறேன் என்று பேரம் பேசுபவர்களுக்கு அல்ல. உண்மை பக்தி ஒன்றே நெறியாக வெள்ளிதோறும் வழிபட்டு வரும் மார்க்கண்டேய மகரிஷி போல் பக்தியில் தீர்க்கமாக உறுதியாக இருங்கள். எல்லா விதியும் உங்கள் முன் தூள் தூளாக நொறுங்கிவிடும். அன்னை அபிராமி புகழ் வாழ்க. தூய மார்க்கண்டேய மகரிஷி புகழ் ஓங்குக. இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண்
0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.